அனைவருக்கும் வணக்கம். என் மனசில் ஒரு கேள்வி, எனக்குள்ள ஒரு வருத்தம், கவலை எல்லாம் இருக்குது. 180% பேர் இங்கே மனிதர்களா வாழ்கிறீங்களா அப்படின்றது தான் கேள்வி. எவ்வளோ பேர் மனித இனத்தோட, மனித நேயத்தோட, மனிதனாக வாழ்கிறீங்க? எவ்வளோ பேர் ஒரு மனிதனை வாழ வச்சு வாழ்கிறீங்க? எவ்வளோ பேர் மனுஷத்தன்மையோடு இருக்கீங்க? இதுதான் என் கேள்வி. ஒரு மனிதனை ஏமாற்றி, ஒரு மனிதனுக்கு துரோகம் செய்து, ஒரு மனிதனை கஷ்டப்படுத்தி, ஒரு மனிதனை அழித்து, ஒரு மனிதனின் இரத்தத்தை பார்த்து, ஒரு மனிதனின் வாழ்க்கையை அழித்து, ஒரு மனிதன் வாழ்வை கெடுத்து, ஒரு மனித இனத்தையே அடித்து வாழ்வது எல்லாம் மனிதநேயமா? இவர்கள் எல்லாம் மனிதர்கள்தானா என்பதுதான் என் கேள்வி. மனிதநேயத்தோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. ஒருவரை கண்ணீரில் ஒருவர் வாழ்ந்தால் அது மிகவும் சாபக்கேடான வாழ்க்கை. ஒருவருக்கு துரோகம் செய்து வாழ்ந்தால் ஒரு தலைமுறையே பாவம் சேர்த்து வாழ்வதற்கான வாழ்க்கையை வாழ்ந்ததற்கான சமம் அந்த மனிதன். பிறரை கஷ்டப்படுத்தி வாழும் வாழ்க்கையெல்லாம் மிருகத்தனமான செயல், பாவப்பட்ட செயல். ஒரு மனிதனுக்கு துரோகம் செய்து வாழும் வாழ்க்கையெல்லாம் கொடூரமான செயல். இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல். ஒரு மனிதனை அழித்து வாழ்வது எல்லாம் மிருகத்தனமான செயல், மனிதநேயத்திற்கு அப்பாற்பட்ட செயல், மனித இனத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல். தயவு செய்து ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ்வது சிறந்த முறையில் இருக்க வேண்டும். ஒரு மனிதனை வாழ வைத்து வாழ்வதே ஒரு மனிதநேயமாக இருக்கும், சிறந்த மனிதநேயமாக திகழ்வார்கள். மனிதனாக வாழ்வதும் மிருகமாக வாழ்வதும் அவரவர் குணத்தை பொறுத்தே இருக்கு. என்றுமே சரி, நல்ல குணத்தை உயர்த்துங்கள், நல்ல செயலை செய்யுங்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ விட்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை என்பதை உணருங்கள். ஒரு மனிதனால் ஒரு மனிதன் கண்ணீர் சிந்தி வாழ்கிறான் என்றால் அது பாவப்பட்ட வாழ்க்கை. உங்கள் தலைமுறைக்கு பாவத்தை சேர்த்து வைத்துவிட்டு செல்லாதீர்கள். முடிந்த அளவிற்கு நீங்கள் உங்கள் மனித பிறவிக்கும், உங்கள் தலைமுறைக்கும், நீங்கள் வாழும் வாழ்க்கைக்கும் பெருமை சேர்க்கும் விதத்தில் ஒரு மனிதனை வாழ வைத்து வாழுங்கள். இதுவே சிறந்த மனிதனுக்கான செயலாகும். நன்றி, வணக்கம்.